வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். நத்திங் ஃபோனில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் போட்டுட்டு தான் இருந்தேன். அதை வச்சு ப்ரைமரி டிவைஸாக இன்றைக்கும் அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருக்கு பாருங்கள், அதான் ப்ரைமரி டிவைஸ். ஆனால் இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் ஒரு பக் இருக்குங்க. என்ன ஆகுதுன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் நான் இத்தனைக்கும் உங்களுக்கே தெரியும், ஆடியோவும் சேர்த்து தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆனால் ஆடியோக்கும் ஸ்க்ரீனில் வர கண்டென்ட்டுக்கும் மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ இந்த பக் எல்லா நத்திங் ஃபோன்லேயும் இருக்குது. இதில் மட்டும் இல்லை, நத்திங் ஃபோன் 3Aல டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அதுலேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட நத்திங் ஃபோன் இருக்குன்னா, நீங்கள் தொடர்ந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிங்கன்னா ஆடியோக்கும் அதில் வரக்கூடிய வீடியோக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆகும். அதுவும் மைக்ரோஃபோன் வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சிஸ்டம் ஆடியோ கூட அப்படி இப்படி ஒத்து போய்ட்டுன்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதனால தான் நம்ம இப்போ எதில் யூஸ் பண்ண போகிறோம், அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomi 13 Pro. ஓகே, ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுருவோமா? இதில் ஆப்ஷனாக கேட்குமே, தீம் இஷ்யூ. அடா பாவிகளா, என்ன மேட்டர் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ நேரம் நான் வந்து ஷாக் ஆகி இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஹைலைட் பாருங்கள். இங்கே நான் கண்ட்ரோல் சென்டரில் இந்த ஐக்கானுக்கு பேர் ஃபேஸ் டைமாங்க. இங்கே பாருங்கள், ஃபேஸ் டைம்னு இருக்குது பாருங்கள். ரீடிங் மோடுக்கு பக்கத்தில் ஃபேஸ் டைம்னு போட்டிருக்கிறது தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். அப்புறம் நான் ஐக்கானை வச்சு தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ கஸ்டம் தீம் யூஸ் பண்ணால் இது ஒரு ஜோக்கு சில சமயங்களில் நடக்கும். ஆனால் எப்படி வேறு லெவலில் லிக்விட் கிளாஸ் எப்படி அட்வான்ஸ் டெக்ஸ்சர்லாம் ஆன் பண்ணலனாலும் கஸ்டம் தீம் வச்சு விளாட்லாங்க. இங்கே பாருங்கள், உள்ளே போனோன்னு வைங்களேன், இதில் போய்ட்டு டிஸ்பிளே போனால் இதில் பாருங்கள் அட்வான்ஸ் டெக்ஸ்சர் ஆஃபில் இருக்குது. ஸ்டாக் தீமில் இந்த மாதிரியான ஆப்ஷன் வராது. ஸ்டாக் தீமில் இந்த மாதிரியான ஒரு அந்த பிளர் எஃபெக்டே இருக்காது. நான் இன்னும் அட்வான்ஸ் டெக்ஸ்சர் ஆன் பண்ணால் அது இன்னும் பூஸ்டடாக ஃபீல் ஆகும். பட் பரவாயில்ல, இந்த மாதிரியான தீம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆமாம், இப்போ கண்டிப்பாக நீங்களாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அது என்ன தீம்னு சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. அப்படியே செட்டிங்ஸ் போயிட்டு எங்கப்பா அந்த பர்சனலைசேஷன் அதில் போனால் அடா பவியில் தீம் ஸ்டோர் ஐடியூன் ஸ்டோர்னு மாற்றி வச்சுருக்கீங்களேடா. இப்படி தாண்டா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறீங்க தீம்ஸ். ஸோ இந்த தீம் தான் சூப்பர் 26. இந்த தீம் தான் இப்படிப்பட்ட ஒரு லுக்கை கொடுத்துருக்கு. வேறு லெவலில் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. இன்னும் நிறைய தீம் புதுசாக வந்திருக்கு. சூப்பர் 26 ஐயா. டவுன்லோட் கமெண்ட் படிக்க வந்த இடத்துல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் அப்ளை பண்ணி பார்த்துருவோம். க்யூரியஸாக இருக்குல்ல. அப்ளை. ஓகே, சிங்கிள் சிம் தான் உள்ளே போட்டிருக்கேன், பிஎஸ்என்எல் சிம்மு. ஆனால் எவ்வளோ பில்டப்பாக இருக்குது. ஓகே, ஐகான்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஓகே, இங்கேயும் நல்லாயிருக்கு. போடு, இங்கேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. பரவாயில்லையே. இது இன்னும் பெட்டராக இருக்குது. இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஐக்கான் பக்காவாக இருக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னே கரெக்டாக காட்டுது. சந்தோஷம். ஓகே, ஸோ பக்காவாக இருக்கா? அதான் இப்படி லாக் பண்ணாலும் பார்க்கலாமே. போடு. ஃபேஸ் டைம் கரண்ட்லி ரெக்கார்டிங் ஸ்க்ரீனா? எங்கேந்திர வரீங்க? அப்படி தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம இப்போது மெயிலுக்கே போவோம். பக்கா. ஸோ ஃபஸ்ட்டு தனுஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, நான் உங்கள் வீடியோ பார்த்து தான் ரியல்மி T200 வாங்கினேன் ஃபார் இண்டோர் கால்ஸ், மெயினாக மல்டிமீடியா கன்சம்ஷனுக்காக. அதிகமாக நெட்ஃப்ளிக்ஸில் மூவி அண்ட் யூடியூப்க்கு ப்ரோ. பேஸ் சூப்பரு, சவுண்ட் அதிகமாக வச்சா கூட இறைச்சலே இல்லாமல் இறையில நல்லாயிருக்கு. ஐஃபோன் 14 ப்ளஸ் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. ஃபோன் எனக்கு ஓகே, பட் இப்போது பேட்ரி 77க்கு வந்துருச்சு. லைட்டாக லேக் அப்பப்போ ஃபீல் ஆகுது அண்ட் ஆப் கிராஷ் ஆகுது. கரெக்டாக சார்ஜ் போடும்போது தான் இந்த லேக் இந்த மாதிரி கிராஷ் இல்லை நடக்குது போல். ஓகே, இதில் சேட் நியூஸ் என்னென்னா, 3 டேஸ்க்கு முன்னாடி தான் சார்ஜிங் போர்ட் மொபைலில் போயிடுச்சு. சார்ஜ் போட்டால் ஏறலை. ஆப்பிள் ஷோரூமில் கேட்டால் 9K ஆகும்னு சொல்கிறாங்க. வெளியில் ஆஃப்டர் மார்க்கெட்டில் விசாரிச்சா 6K ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரிஜினல் மாதிரி இல்லைன்னா 3K ஆகும்னு, அது ஓல்டு ஹெட்ஃபோனில் இருந்து போடுவோன்னு சொல்கிறாங்க. ஒயர்லெஸ் பவர் பேங்க் இருக்குது, அதை வச்சு தான் இப்போதைக்கு நான் சார்ஜ் போட்டுட்ருக்கேன் ப்ரோ. டிவைஸ் ஹீட் ஆகிடும். கண்டிப்பாக ஹீட் ஆகும். ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணாலே எல்லா டிவைஸும் ஹீட் ஆகும் ப்ரோ. அதுக்கு தான் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் வச்சு ஹை ஸ்பீட் ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் கொடுக்க ட்ரை பண்ணும்போது 40 வாட் 50 வாட்லாம் ட்ரை பண்ணும்போதே ஃபேன்லாம் வச்சுருப்பாங்க. டிவைஸ் கண்டிப்பாக ஹீட் ஆகும் ப்ரோ. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் நான் எப்போயுமே ரொம்பலாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏதோ டெம்பரவரியாக ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அதனால் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஓகே. 15 வாட்டு 10 வாட்டு வரைக்கும் கூட ஓரளவுக்கு அக்செப்டபுளாக இருக்கும். போக போக அதிகமாக இன்னும் அதிகமாகவே ஹீட் ஆகும். 5 வாட்டு 10 வாட்லேயே நிறைய ஃபோன் ஹீட் ஆகும்னா பாருங்களேன், அதுவும் ஒயர்லெஸ் சார்ஜிங்கில். சரி, ஸோ லாஸ்ட் வீக் ஆவரேஜ் ஸ்க்ரீன் டைம் சோஷியல் 28 மணி நேரம், என்டர்டைன்மெண்ட் 7 மணி நேரம்,
ஷாப்பிங் அண்ட் ஃபுட்டு 2 மணி நேரம். ஸோ மொத்தம் லாஸ்ட் வீக் ஆவரேஜ் வந்து 6 மணி நேரம் 39 நிமிஷம். ஸோ ஒரு நாளும் நீங்கள் கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அப்படின்னு பார்க்கும்போது ஸ்க்ரீன் டைம் வந்து 46 ஹவர்ஸ் 38 மினிட்ஸ் வந்திருக்கு. 3 இயர்ஸ் தான் ப்ரோ கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கஷ்டம் தான். ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுவேன். ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் 5Gன்னு காட்டுது ப்ரோ. அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இதில் ஐஃபோன் போட்டு 6 மணி நேரம்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கான அந்த பேட்டரி கிராஃப் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இல்லை இன்ஸ்டாகிராம் தான் டாப்பில் இருக்கான். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி இப்படி இருக்கிறது பெரிய விஷயம் தான் ப்ரோ. இன்ஸ்டாகிராம் வந்து இது வரைக்கும் காவு வாங்காத ஃபோனே கிடையாது. ஸோ அதையும் நம்ம யோசிக்கணும். அப்போ கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ. இதில் இவ்வளோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டாக இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு மொபைல் சொல்லுங்கள் ப்ரோ. 3000 ரூபாய்க்கு நீங்கள் லோக்கலில் ஏதாவது மாற்றலான்னு சொல்கிறாங்களே ப்ரோ. பழைய ஃபோன் டெட் ஃபோன்லேருந்து எடுத்து போடுவேன்றாங்களே, அது ஓரளவுக்கு ஓகே தான். அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு ஃபோன்னா என்னோட மெயின் யூசேஜ் வந்து கேமரா ஃபார் ஃபோட்டோஸ் அண்ட் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் ஒன்லி. வீடியோ பார்ப்பேன் ப்ரோ இன்ஸ்டாவில், அவ்வளோதான் ப்ரோ. பேட்டரி இம்பார்ட்டன்ட் இல்லை. வீட்டில் OnePlus Pad 1 இருக்குது. அதுதான் மூவி பார்க்க யூஸ் பண்ணுவேன். சாம்சங் S24 FE ஆர் நத்திங் ஃபோன் 3A ப்ரோ ஓகேவா? இல்லைனா ஆல்டர்னேட்டிவாக ஒன்று சொல்லுங்கள் ப்ரோ. விவோ ஓப்போ வேண்டாம் ப்ரோ. பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக 33K தான். அதுதான் ஓகே ரைட்டு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் போட்டால் 24Kன்னு ஷோ ஆகுது. அதர்வைஸ் சைடு ஃப்ரேமில் லைட்டாக டென்ட் ஒன்று இருக்குது. எனி சஜஷன்? தீபாவளிக்கு எக்ஸ்சேஞ்ச் போட்டேன் ப்ரோ. நத்திங் ஃபோன் 3 ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா இருந்திருக்கும்ல எக்ஸ்சேஞ்செலாம் போட்டு ஒழுங்காக வந்திருந்ததுன்னா. சொதப்பி விட்டாங்க. ஓகே சரி ப்ரோ. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், S24 FE தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை ப்ரோ. விவோ ஓப்போ தானே வேணாம் நீங்கள். அப்போ ஐக்கூ ரியல்மி OnePlusலாம் சொல்லலாமா? இல்லாட்டி ஒரு வேளை அது எதுவுமே வேணாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கீங்கன்னா அப்போ நான் சொல்ல முடியாது. அப்படி இல்லைனா வந்து ஐக்கூ Neo 10 கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா S24 ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க. ஃபோனும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும், ஈஸி டு கேரி அரவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் உங்கள் பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டாக 33K அப்படின்னு சொன்னது தான் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. மற்றபடி வந்து S24 FE கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ப்ரோ. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆல்ரெடி நீங்கள் iPhone 14 Plus மாதிரியான டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனால வெயிட் ஒரு ஃபேக்டராக இருக்காதுன்னு தோணுது. பட் மற்றபடி வந்து ஓகே இப்போதைக்கு சாலிடாக இருக்கிறது நீங்கள் யோசிச்சு வச்ச மாதிரி S24 FE தான். ஸோ அப்போ S24 FE தவிர வேறு ஏதாவது சொல்ல முடியுமானா, நான் சொன்ன மாதிரி ஐக்கூ Neo 10 இருக்குது ப்ரோ. அப்புறம் போக்கோ F7 இருக்குது ப்ரோ. அப்புறம் நார்டு 5 இருக்குது ப்ரோ. இதெல்லாமே வந்து இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து ரொம்பவே சாலிட் கண்டென்ட்டாக இருக்கும். 12-6 மாதிரியான மாடல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே பிரகாசமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணலாம் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சா. பட் நீங்கள் கேமரா ரொம்ப முக்கியம், கேமரா வீடியோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னனால வேறு வழியே இல்லை. சாம்சங் S24 FE அந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் ஓரளவுக்கு பண்ணோம். பட் இப்போதைக்கு எதுவும் டீல் போயிட்டு இருக்க மாதிரி தெரியல. பிக்சல் முன்னையாவது பரவாயில்ல, 25,000க்குலாம் 8A கிடச்சிது ப்ரோ. இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால் S24 FE தான் இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஆப்டாக இருக்கும். இதை தவிரனா வீடியோவும் ஃபோட்டோகிராஃபியும் முக்கியம் அப்படின்னும் போது மறுபடியும் நீங்கள் வந்து ஆல்ரெடி iPhone 14 Plus யூஸ் பண்ணுறதுனால வேறு ஒரு ஐஃபோன் தான் போய் ஆகணும். பட் இப்போதைக்கு வந்து இந்த 33K பட்ஜெட்டுக்குள்ளார ஐஃபோன் ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை ப்ரோ. இல்லாட்டி கையில் இருக்கிற ஐஃபோனே எக்ஸ்சேஞ்ச் போட்டு நீங்கள் இதே 33Kக்கு கொண்டு வரதா இருந்தால் நீங்கள் iPhone 16 கூட ஓகே தான். உங்களுக்கு பேட்டரி ஒரு பிரச்சனை இல்லாத பட்சத்தில் நீங்கள் தான் அதுக்கும் சொல்கிறீங்க எனக்கு பேட்டரி லைஃப்ல ஒரு மேட்டர் இல்லை, நான் வந்து சார்ஜ் போட்டுக்கிறேன், இல்லாட்டி அந்த மாதிரி ஏதாவது நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 16 போய்ட்டா Type-C வேறு. ஸோ அதையும் பற்றி நீங்கள் யோசிங்க ரைட்டா. ஏன்னா உங்களோட 24 Plus அஃபிஷியல் இமேஜினோ இல்லாட்டி ஐப்ளானட்டோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு தடவை கேட்டுக்கோங்க. ஆப்பிள் கோட் பண்ணுற ப்ரைஸ்க்கு எடுத்து ஆகணும் அந்த மாதிரி இருக்கும். ஏதோ நீங்கள் அது என்னன்றது ஒரு தடவை நீங்கள் முடிஞ்சால் உங்கள் ஏரியாவில் வந்து ஸ்டோர் இருந்தால் ஆப்பிள் ஸ்டோரில் போய் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் ஐஃபோனுக்கே கூட மூவ் ஆகிறதா இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் இருக்கும் ரைட்டு. ஸோ இதுதான் நம்ம நண்பருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தீர்வு. ஸோ தனுஷ் ப்ரோக்கு வேறு ஏதாவது சஜஸ்ட் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக சஜஸ்ட் பண்ணுங்கள். S24 FE தவிர கேமராலையும் வீடியோலையும் கொஞ்சம் சிறப்பாக செயலாற்றுற மாதிரி ஏதாவது ஒரு சில டிவைஸ் சொன்னீங்கன்னா அவரும் ஹாப்பியாக இருப்பார். ஸோ தலைவருக்கு அவர் மெயிலை படித்தாச்சுன்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ ஷாருகேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ நான் உங்கள் சப்ஸ்கிரைபர். லாஸ்ட் வீக் நான் Moto G60 Fusion வாங்கினேன் 856GB. இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணாமல் இருக்கேன் ப்ரோ. அப்டேட் பண்ணாமலேயே மொபைலை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? கண்டிப்பாக அப்படி இருக்கலாம் ப்ரோ. ஆனால் என்ன ஆகும்னா சில சமயங்களில் சில ஃபோன்ஸ் இந்த மாதிரியான ஃபோனை என்ன பண்ணோன்னா அப்டேட் அதுவே இன்ஸ்டால் பண்ணி விட்டுரும். அப்டேட் அதுவே இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீபூட்டுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும் நம்மளை பார்த்து. என்னையா பண்ணி வச்சிருக்கேன் அப்படி தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி அப்டேட் ஒன்று பேக்ரவுண்டில் இன்ஸ்டால் ஆனதே தெரியாமல் இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம ஃபோனை ரீபூட் பண்ணும்போது அப்டேட் அப்ளை ஆகிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கோங்க. அப்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கேயுமே டவுன்லோட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்றதை தெளிவாக செக் பண்ணி அதெல்லாம் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட் நீங்களாக பண்ணால் மட்டும்தான் ஆகணும்னு மாதிரி பண்ணிக்கோங்க. இதனால் எந்த பிரச்சனையும் வராது ப்ரோ. இப்போ சப்போஸ் உங்கள் ஃபோன் வந்து Android 14 இருக்குது இல்லாட்டி 15 இருக்குது அப்படின்னா மோர் தென் என் ஆஃப் ப்ரோ. அடுத்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தெரியுமா, இன்னொரு 7 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வேர்ஷன்னால இந்த ஆப் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிற மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை. மிஞ்சி போனால் நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் ஆப் இப்போ
ஐடியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் என்ன பிரச்சனைனா கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டில் இருந்தால் தான் ஒரு சில ஆப் ஒர்க் ஆகும்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கின இந்த ஃபோன் இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு நோ இஷ்யூஸ் ப்ரோ, நீங்கள் ஜாலியாக யூஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம நண்பருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டுருவோம். அடுத்து மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் மொபைல் ஃபோன் சொல்லிட்டு சனத்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து சொல்லியிருக்காங்க. ஹாய் எஸ்பஸ் அண்ட் டீம், ஐ எம் சனத்குமார் ஃப்ரம் பெங்களூர். ஐ எம் வாட்சிங் யுவர் கண்டென்ட் சின்ஸ் 2020. ஐ ஹவ் பீன் அ கிரேட் அட்மைரர் ஆன் யுவர் நாலேஜ் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. அப்படி ஒன்று இருக்கிறதே பாதி நேரம் மறந்து போயிடுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ நீட் டு நோ ஹவ் யூ மேனேஜ் யுவர் டைம். யூ ஆர் ஃபாலோயிங் டெக், ரிவ்யூயிங் மொபைல்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப், ஸ்டில் ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ஃபிட்னஸ். அதுதான் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டுருக்கு. அந்த ஃபிட்னஸை மட்டும் நான் திரும்ப ரீகெயின் பண்ணிட்டு வரேன். அதை ரீகெயின் பண்ணுறதுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதில் கொஞ்சம் சொதப்புறேன், எனக்கே பச்சையே தெரியுது. இருந்தாலும் நான் அதை எப்படி கோப் பண்ண முடியும்னு பார்க்குறேன் ப்ரோ. The question is also to Gautam G, as he is also allowing his time to check and pick the comments. Use those mini audio gadgets. ஆமாம், கௌதம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் சொல்லுவார், ஒரு சில டைம்லாம் சொல்லியிருப்பார், நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறதுனால ரூமில் ஏதாவது ஒர்க்கு, இப்போ துணி மடிச்சு வைக்கணும், ஏதாவது பண்ணணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூமில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒர்க் இருக்குன்னா ஹெட்ஃபோன்ஸை மாட்டிப்பேன் அப்படின்வார். ஸோ அந்த ஹெட்ஃபோனை மாட்டிட்டு ஒரு 2 மணி நேரம் அந்த வேலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு பண்ணுறதுக்குள்ளே அந்த ஹெட்ஃபோனை டெஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடும். இது வந்து அவரோட ஒர்க்கு டைமில் அவருக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக பண்ண ஆரம்பிச்சது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த மாதிரி மாற்றி இந்த சுச்சுவேஷனுக்கு இருக்கலே பெஸ்ட் ஹெட்ஃபோன் என்ன அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா மூவ் ஆகி அவர் வந்து ஜிம்முக்கு போகும்போது வேற ஒரு சில செட் ஆஃப் ஃபோன்ஸு ஸோ இந்த மாதிரி ஒன்று மாற்றும் போது அது வந்து அவருக்கு அதிகமான டேட்டா கொடுக்குது. ஸோ அதை தான் அவரால் ஷேர் பண்ண முடியுது. அடுத்து கம்மிங் டு மை மொபைல் ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ எம் யூசிங் iQOO Neo 9 Pro 1226 black color. I am an average user, mostly using WhatsApp, YouTube and calls, Airtel and Jio, no other social media apps. My profession required me to have multiple apps and a separate work profile is created, which consumes most of my battery. I get around 5 to 6 hours of SOT. I have been observing too much heat in this phone. Bro, don't know the reason. I am not happy with the UI experience. One strange thing happened when I was using a case of gift card. The inner layer, a line kind of bump for grip, was getting melted and there was some marks of it on the panel of my device. Even it seems like panel has been melted a bit even though I was using the case. It was handled carefully. There are marks now, so I can't exchange it for higher price. So I have decided not to use cover for this phone. So for past 2 months I am using without any cover and it feels slippery at times. Now I am somewhat habituated in holding the device. ஓகே, அப்போது ஹீட் அந்தளவுக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆகுது, அந்த கிஃப்ட் கார்டு கேஸ் உருகிற அளவுக்கு, அதுக்குள்ளே இருக்க லேயர் உருகிற அளவுக்கு. Prior to this, I used S21 FE Snapdragon version for 2 months and handed it over to my mom as the battery backup was pathetic for my usage and the charging was also too slow. I started using phone in 2007. Journey started with Nokia 3500 Classic and then shifted to Express Music Edition 5130, which I used for Sony Walkman. Which I exchanged for Sony Walkman with my uncle for Sony Ericsson phone, which did not last longer. After that, I purchased Nokia 5233 summer, which I used for 2 years. Due to some issues in SIM slot, I bought Nokia 2700 Classic and in 2012, my mom got me an Xperia E. ஸோ இது வேறு லெவலில் இருக்குது. இதில் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, 3500 Classic ஒரு டைப்பான ஃபோன் ப்ரோ. சைட் ஃப்ரேம்ஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் ரைஸ்டாகவும் ஒரு டைப்பான ஒரு டிவைஸ்னு வச்சுக்கோங்களேன். 3110 Classicனு ஒரு ஃபோன் இருக்குது. அதோட இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். ஒரு மாதிரி ப்ளூ கலரில் அந்த லேஅவுட்டு பட்டன்ஸ் அதெல்லாம் பார்க்க முடியும். இந்த ஃபோன் தான் அயன் படத்தில் கூட வரும்னு நினைக்கிறேன். சூர்யா வந்து தமன்னா கையில் கொடுக்குற ஃபோன் இது தான் நினைக்கிறேன். அப்போ கூட பக்கத்தில் ஜோக் சீன்ஸ்லாம் வருமே, எங்கள் கடைக்கு யாராவது தலையை விரிச்சு போட்டு வந்தால் லிப்ஸ்டிக் கொடுப்போம் அப்படிலாம். ஸோ அந்த மாதிரி அந்த சீனில் வர்றது 3500 மாதிரி தான் தோணும். ஓகே, அடுத்து வந்து 5130 சூப்பரான ஒரு டிவைஸு. எக்ஸ்பிரஸ் மியூசிக் ஆஸ்பெக்டில் சைடில் லைட்டில் அறியும், அந்த கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்கும், மீடியா கண்ட்ரோல் பட்டன்ஸு. ஸோ அதுவும் வேறு லெவல் மியூசிக்கு 3.5 ஜாக் இருக்கும், அடிச்சுன்னு இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோனி வாக்மேனுக்கு அதை கொடுத்தது மேட்டர் இல்லை. ஆனால் சோனி எரிக்சன் ஃபோன்ஸ் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி மிக்சட் ப்ரோ. எல்லாருக்குமே அது வந்து 2-3 வருஷம் வளர்ச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, சிலருக்குலாம் 10 வருஷம் கூட அது இன்னும் கூட யூஸ் ஆகிட்டு இருக்கு. சிலருக்கு திடீர்னு பார்த்தா அந்த ஜாய்ஸ்டிக் இந்த மாதிரியான ஏரியா கொஞ்சம் போயிடும். ஸோ அதான் கொஞ்சம் கோளாறு. மற்றபடி 5233 எப்படின்னா 5230 என்கிட்ட இருக்குது, 5233 இருக்குது, 500 நான் வச்சுருக்கேன். இதில் என்ன ஹைலைட்னா 5230க்கும் 5233க்கும் 3G கேப்பபிலிட்டி ஆட் ஆகும். ஸோ 5230 வாங்கினா 2G, 5233 வாங்கினா 3G. ஸோ இதில் வந்து நம்ம சிம் போட்டு யூஸ் பண்ணும்போது 3Gயாக யூஸ் பண்ண முடியும். ஸோ HSPA அதெல்லாம் ஒரு டைம்.
ஸோ இது வந்து வேறு லெவலில் அதை நீங்கள் 2 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரெசிஸ்டிவ் டச் தான், ஆனால் நல்லாயிருக்கும் ப்ரோ. அந்த டைம்லலாம் சிம்பியன் சீரிஸ் 60 தான் அதில் இருக்கும். பட் அதில் பண்ணியிருந்தது நல்லா பண்ணியிருப்பாங்க. அது இம்ப்ளிமெண்டேஷனும் அந்த தீம் இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் ஓவரால் டிவைஸே கையில் பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் டிசைன் ஆஸ்பெக்டில். அப்புறம் சிம் இஷ்யூ வந்துருச்சா? ஓகே, 2700 கிளாசிக் வந்திருக்கீங்க. எனக்கு இதுதான் ஆச்சரியமாக இருக்குது. டச் பேஸ்டு ஒரு டிவைஸ்லேருந்து 2700ங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் பட்டன் டிவைஸு. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து தான் கொஞ்சம் யோசிக்க வைக்கிது. அண்ட் இன் 2012 அம்மா வந்து எக்ஸ்பீரியா வாங்கி கொடுத்துருக்காங்க. அது வந்து பெங்களூரில் யாரோ திருடிட்டு போயிட்டாங்களா. ஃபஸ்ட்டு சேலரி போஸ்ட்டு விச் ஐ யூஸ்டு மைக்ரோமேக்ஸ் கீபேட் ஃபோன் ஃபார் 1 more month which got stolen on the salary day of 2nd month. Both happened in Bangalore. I bought a Panasonic mobile which was a nightmare for me. I then got a Lenovo A706 in which was 2014, very bad phone. There were touch issue. It was in service center for more than a month. Then I bought Lumia 540 in 2014 and 2016 I bought Redmi Note 3. Then changed it to Honor 9 Lite. Used it for almost 3 years and Realme GT Master Edition during 2000 maybe 19 and the very big billion days. As I got a very good exchange bonus for Honor 9 Lite. The top spec model costed me around 13k after card and exchange, which was actual loot which I sold for 11k. அதான் ஜிடியை வாங்கிவிட்டு இந்த ஜிடி வந்து 2023 11,000க்கு விற்றுருக்காரு. ஓவரால் இன் திஸ் ஜேர்னி ஐ ஹேட் குட் மெமரிஸ் வித் 5233 அண்ட் ஹானர் 9 லைட். 5233 அந்த ரெசிஸ்டிவ் டச்சில் நம்ம குட்டி ஒரு சின்ன பிளாஸ்டிக் பீஸ் ஸ்டைலஸ் மாதிரி சைடில் சொருகியிருப்பாங்க, அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். I am searching for a compact device, bro. I was about to purchase Pixel 4a or 13 mini but postponed as I will get many calls in a day which requires battery backup. I am planning to buy 13 mini just for the compactness and use it as a secondary device for time being. I just typed whatever came to my mind. Wanted to share you my experience. Thanks for your team, whoever is associated. I like the nostalgic discussion which you do with Kamesh sir and Emmanuel G and the comments video with Gautam G. I am really astonished by the knowledge you and your team possess. You can skip anything in this mail, but please consider to answer about time management question. God bless you, your whole team, and give all the strength to build and guide the tech community. Thank you, Sanath. Sama bro. ஆக்சுவலாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கிரேசியான விஷயம் ப்ரோ. அது அந்தளவுக்கு ஈஸியாகவும் பண்ண முடியல தான், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஒரு சிங்கிள் மேன் ஷோ கிடையாது. அப்போ என்ன ஆகுது, டைம் டேபிள் போட்டு தான் போயிட்டுருக்கோம் இது வரைக்கும். எப்படின்னா மண்டேனா நம்ம நரேஷ் வருவான், டியூஸ்டேனா நம்ம கௌதம் ப்ரோ வருவார், அப்புறம் காமேஷ் ப்ரோ எப்போயாவது ஃப்ரீயாக இருந்தால் காமேஷ் ப்ரோ வருவாங்க. டிமானுவல் ப்ரோ வந்து காரைக்கால்லையோ இல்லாட்டி பாண்டிச்சேரியிலையோ அவங்களுக்கு ஒரு சில ஒர்க்லாம் இருக்குது, பர்சனல் ஒர்க்கு, ஃபேமிலி ரிலேட்டட் ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் இல்லாதப்ப எப்போ அவங்க வந்து சென்னை வராங்களோ, சென்னை வரும்போது இமானுவல் ப்ரோ நான் மீட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். எல்லா வீடியோவும் டைமுக்கு பண்ணுறதா இருக்கட்டும், அதே சமயம் நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்ச் தான் ப்ரோ. ஸோ அதனால தான் இப்போது ஓரளவுக்கு இந்த டைம் டேபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு மட்டும் ஒரு சில ஒர்க்கை நம்ம பண்ணுறதா இருந்தால் நம்மளால் வந்து ஹெல்த்துக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் விஷயம் என்னென்னா, காலையில் ஒரு 5லேருந்து 6 மணிக்குள்ளே கண்டிப்பாக எழுந்திரிச்சிடணும் ப்ரோ. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, சீக்கிரம் தூங்கணும். 9 to 10க்குள்ளே நம்ம தூங்கிட்டோம்னா என்ன ஆகிடும்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அறியாமல் அலாம்லாம் தேவையே இல்லை, 4:30 மணி 5 மணிக்குள்ளேயே நம்ம எழுந்திரிச்சிருவோம். அப்படி எழுந்துட்டா இப்போ மழை பெய்யறனால எனக்கு புரியுது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, சென்னையே வித்தியாசமாக இருக்குது ப்ரோ. முன்னால் சென்னை இப்படி கிடையாது. இப்போ எனக்கு சென்னையே எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. எந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன்னா, இது இந்த பொல்யூஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. பொல்யூஷன் ப்ளஸ் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. மழை பெஞ்சதுன்னா ரோடு ஃபுல்லாக தண்ணி ஆகிடுதா. ஸோ வெளியில் வாக்கிங்கும் போக முடியல. ஸோ ரொம்ப நிறைய சேலஞ்சஸ் ப்ரோ. உண்மையாகவே இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமன் சேலஞ்ச். எனக்கு மட்டும் நான் சொல்ல வரல, இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமன் சேலஞ்ச். எனக்கான இது எந்த விதத்தில் ரொம்ப பாதிச்சதுன்னா, எப்பயுமே காலையிலேயே எழுந்துட்டு குட் மார்னிங் ஒன்று ட்விட்டரில் போட்டுட்டு ஜாலியாக எல்லோரும் அப்படியே வெளியில் ரொம்ப தூரம் போயிட்டு வர மாதிரியான ஒரு டைப் நான். பட் இப்போ வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக ஃபீல் ஆகுது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பார்த்து தான் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். பவர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருந்தது, நம்ம கௌதம் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அதில் வந்து வாக் பேட் அப்படின்னு ஒன்று விட்ருக்காங்க, வாக் பேட் 2 அப்படின்னு. அது 9,000 கிடச்சிது, அதை வாங்கியிருக்கேன். இதை வச்சு எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வர முடியுதுன்னு நான் பார்க்க போகிறேன். அது ஆக்டிவிட்டி ஆஸ்பெக்டில். ஏன்னா காலையில் எழுந்திரிக்கும் போதே ட்ரிசில் ஆகுது, இல்லாட்டி மழை பெய்யுது. சரி, பேட்மிண்டன் கோர்ட் போவேன், பேட்மிண்டன் ரொம்ப பிடிக்கும், விளையாடுவேன். பட் அங்கேயும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரெகுலராக இல்லாதப்போ நான் மட்டும் ரெகுலராக இருக்க முயற்சி பண்ணேன்னா யாருமே இல்லாமல் தனியாக போயிட்டு நான் என்ன பண்ணுறது? ஸோ அப்போ நான் அங்கேயும் போக முடியறது இல்லை. ஸோ அப்போ தனியாக போக முடியாமல், தனியாக விளையாட முடியாத ஒரு ஸ்போர்ட்டுன்றனால என்ன ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ரெகுலாரிட்டி மிஸ் ஆகும்போது அதனால் இன்ஜுரி வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். பேட்மிண்டன் வந்து ரொம்பவே அக்ரெசிவான கேமு. நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக மூவ் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன், ரொம்ப ஸ்லோவாகவும் ஆட மாட்டேன். நம்ம சேனல்லே இதுக்கு முன்னாடி ஒரு சில
வீடியோஸ் இருக்குது பேட்மிண்டன் பற்றி. எப்பயோ போட்ட வீடியோ இருக்கும், சும்மா விளையாடும் போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். பட் என்ன ஃபேக்ட்னா, திடீர்னு ஒரு இர்ரெகுலராக போய் விளையாண்டுக்கிட்டே இருந்தால் இன்ஜுரி ஆகிடுது ப்ரோ. இன்ஜுரி கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால் அதெல்லாம் பழக்கமானனால கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் நான் இப்போ அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இர்ரெகுலராக இருக்கிறது வந்து அது கட்டு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்த வாக் பேடே வாங்கியிருக்கேன். காலையில் எழுந்தோமா, பல்ல வளர்க்கணுமா, தண்ணியை குடித்தோமா, நேராக வந்து இதில் நடுறா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு இப்போதைக்கு வந்திருக்கேன். வெளியில் போக முடியாதனால. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெளியில் போகிறது இருக்கலே சூப்பர் ப்ரோ. வெளியில் இயற்கையோடு வெளியில் போயிட்டு அப்படியே சன்ரைஸ் அப்போ வெளியில் நடந்துக்கிட்டோ இல்லாட்டி சைக்கிளிங்கோ பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதோட கிஃப்ட் வேறு எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தாலே மைண்ட் அன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்கன்னா செம்ம பாசிட்டிவாக இருக்கும், செம்ம வைப்ரண்ட்டாக இருக்கும். பட் இப்போ இந்த சன்னோட டைம், நானும் பரத்தும் பேசிகிட்டு இருந்தோம். பரத்கிட்ட கூட நான் கேட்டுட்டு இருந்தேன். பரத்தும் அப்போ அதான் சொல்லிட்டு இருந்தான், இந்த மாதிரி சூரியன் வெளியில் அவ்வளோவா எட்டி பார்க்கறது இல்லைல்ல, ஸோ சூரியன் இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தால் அது வந்து உண்மை தான். சூரியன் இருந்தாலே நமக்கு என்ன ஆகும்னா, ஓகே வெப்பம் வெயில் கரெக்ட், ஆனால் நமக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நம்ம எங்கேனாலும் நினச்ச நேரத்தில் எங்கேனாலும் போயிட்டு வர முடியும். பட் இப்போ அந்த மழை நாள் என்ன ஆகிடுதுன்னா நிறைய விஷயங்கள் தடங்களாக இருக்கும். ஸோ ஃபிட்னஸ் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் ப்ரோ. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, ரெகுலராக இது வந்து ஒரு இஷ்யூ, காமன் இஷ்யூ ஃபார் ஆள். என்னென்னா, இப்போ நம்ம டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஒர்க் அவுட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃபுட் ஹேபிட்குள்ளே இருப்போம். ஒரு ஃபுட் சைக்கிள் நமக்குன்னு ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ கேலரிஸ் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கேலரி நம்பரை விட்டுருங்க. பட் நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு 4 தோசை சாப்பிடுவேன், அதில் ஒரு 2 முட்டை தோசை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருக்கோன்னு வைங்க. இது எப்படின்னா, நான் ஒரு ரெகுலராக ஒரு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றது. பட் இன்றைக்கி நான் வந்து இப்படி மழை பெய்யுது எங்கேயுமே போகலனாலும் என்னோட உள்ள இன்டர்னலாக கட்டு எல்லாமே பாக்டீரியா மைண்டு எல்லாமே எப்படி டியூன் ஆகிருக்கும்னா அதே 4 தோசையை சாப்பிட்ணுன்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறது தான் ப்ரோ ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த சுச்சுவேஷனால தான் என்ன ஆகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ பார்ப்போம், இந்த மாதிரியான நிறைய டாபிக்ஸும் இருக்குது ப்ரோ. அதெல்லாம் பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு நானும் வந்து ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷனை திரும்ப காட்டணும். காட்டினா தான் வந்து எப்படி இருக்குன்னா இம்ப்ரெசிவாக இருக்கும், நம்ம மக்களுக்கும் வந்து ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். சரி பார்ப்போம். ரைட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் டேட்டா ப்ரோ. ரைட்டா, உங்களோட அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. பார்ப்போம் இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில். அது வரைக்கும் உங்ககிட்ட வந்து விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பை.